ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog பார்த்திங்க அப்படின்னா நான் ஆஃப்டர்நூன்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். அதாவது லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த லன்ச் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து இப்போ உங்களுக்கு vlog எடுத்துகிட்ருக்கேன். ஸோ லன்ச்க்கு ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய் சாதம் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் கர்ட் ரைஸு கூட கேரட் பொரியல். ஸோ இதுதான் ஆக்சுவலாக லன்ச் மெனு இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ என்னடா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் நெல்லிக்காவாக இருக்குது, இதுவும் நெல்லிக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா அந்த நெல்லிக்காய் நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி அது ஒரு 2-3 நாள் தான் அதனுடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்னா அதில் தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, ஸோ நார்மல் நெல்லிக்காய் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன். நம்ம கேரட் கிரேட்டர்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நான் திருவி வச்சுருக்கேன். ஸோ திருகும் போது கொஞ்சம் பார்த்து திருகுங்க, கை எதுவும் கட் பண்ணிக்காதீங்க. வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் விட்டுருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய். ஸோ தாளித்த சாப்பாட்டுக்கு எப்பயுமே கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு விரிச்சு, இதில் கடலைப்பருப்பு கூட உளுத்தம்பருப்பு. ஸோ எப்பயுமே தாளித்த சாப்பாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பருப்பு ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்பிடும் போது அது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். கூடவே நான் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கிரவுண்ட் நட், ஸோ ஏதோ ஒரு நட்ஸு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸுக்கு தான். ஃப்ளேவர் டேஸ்ட் என்ஹான்ஸுக்கு தான். இப்போ இது கூட ஒரு 3 வரமிளகா, ஆனியன், இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணும். நான் மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நான் எப்பயுமே பேக்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ இது ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கினப்போ ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன் இப்போது. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை வச்சுச்சோம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இந்த நெல்லிக்காய், ஸோ இது போட்டு விட்டுருங்க. நெல்லிக்காய் நல்லா வணங்கணும். ஸோ அந்தளவு இது நல்லா குக் ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். இது கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக கடலை ஆட் பண்ணுறேன். கிரவுண்ட்நட் இது ஆல்ரெடி ரோஸ்டட் தான், ஆனால் நான் டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நம்ம கேஷ்யூ ஆட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அது கூட அப்போவே சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். ஸோ இந்த சாதம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு யார் மூலிமா தெரிய வந்துச்சு அப்படின்னா எங்கள் மணிமா அப்படின்னா மம்மியோட அம்மா. ஸோ எங்கள் மம்மி சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இப்போலாம் இந்த நெல்லிக்காய் சீசன் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் சாதம் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனுடைய ரெசிபியெல்லாம் நான் கேட்டு வச்சுட்டு நான் இப்போ ட்ரை பண்ணேன். ஸோ லைட்டாக கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் சாதம் வடிக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டேன், பட் அது பத்தலை எனக்கு. இது கூடவே லாஸ்ட்டாக கொத்தமல்லி கீரை இருந்தது அப்படின்னா அதை தூவி விட்டு இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய நெல்லிக்காய் சாதம் ரெடி. நெக்ஸ்ட்டு தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இதை நிற்காது, அதுதான் இதில் கொஞ்சம் பிரச்சனை. கடுகு கொஞ்சம் வெடித்ததும் அது கூட உளுத்தம்பருப்பு, அது கூட கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா, அவ்வளோதான். நான் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் மில்லட் ரைஸ் வச்சுருக்கேன்.
ஸோ மீன்வைல் நம்மளுடைய கேரட் பொரியல் வந்து ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் டன். சாரி, இது கூட கொஞ்சமாக தேங்காய் போட்டு இறக்கிடலாம். ஸோ நம்ம கர்ட் ரைஸ் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது கூட கொஞ்சமாக இந்த கிரேட் பண்ணி வச்ச கேரட் இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கோங்க. வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து மில்லட் ரைஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து மசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இதே வந்து நம்ம நார்மல் ஒயிட் ரைஸில் செய்கிறோம் அப்படின்னும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம், சாப்பாடு வந்து சூடாக இருக்கக்கூடாது. சூடு ஆறுன சாப்பாட்டில் தான் நம்ம வந்து தயிர் ஊற்றணும். ஏன்னா சூடாக இருக்கிற சாப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா நல்லா திரிஞ்சு போயிடும். இது நாங்கள் வந்து இப்போயே சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து இது கூட பால் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா தயிர் வந்து ஒரு 1/4 மட்டும் தயிர் விட்டுட்டு மித்தது எல்லாமே நீங்கள் பால் ஊற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போது புளிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டுடலாம். ஏன்னா லஞ்ச் டைம் சம்மர் வேறு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக கல் உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 மிளகு, குறுமிளகு இருக்கு இல்லைங்களா அது. ஸோ வாட்டர்மெலன் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சுகர் போட்டு நம்ம சாப்பிடுவோம், ஓகேங்களா. பட் இந்த மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர், அதாவது இப்போ ஒரு டம்ளர்னால் அதுக்கு தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய மதிய லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெல்லிக்காய் சாதம். ஸோ அவர் வச்ச பேர் பார்த்திங்க அப்படின்னா கூஸ்பெரி சோறு. அண்ட் தென் நல்லா க்ரீம் ஆகிட்டு உள்ள கர்ட் ரைஸு. அண்ட் தென் இது பார்த்திங்க அப்படின்னா நீச்ச தண்ணி. ஸோ பழைய சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து ஊற வச்சு எடுக்கிற தண்ணி. ஸோ வயிறு புண்ணு அந்த மாதிரி எதுனாலும் இந்த தண்ணி குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர்மெலன் ஜூஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய கேரட் பொரியல். ஸோ இவ்வளோ தான் லஞ்ச் மெனு. ஸோ லஞ்ச் முடித்ததும் பார்த்திங்க அப்படின்னா சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் ரப்பிடுச்சு. நான் காலையில் ஆக்சுவலாக எனக்கு வந்து வெசல் வாஷ் பண்ணலை. ஸோ கண்டினியூஸாக செஞ்சேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறம் நான் லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாகிடுச்சு பாத்திரம் எல்லாமே. ஸோ அது இனிமேல் தான் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். ஸோ இந்த ஸ்டாண்ட் பற்றி நான் சொல்லி ஆகணும். இது இங்கே இருக்க லோக்கல் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிப்பேன். அந்த அட் த சேம் டைம் கழுவி அந்த பாத்திரத்தையும் அதிலே போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டுவல் பர்பஸாக எனக்கு இது ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா நான் இருந்த எல்லா பாத்திரத்தையும் நான் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். ஸோ தேய்ச்சி ஃபுல்லாக வந்து கழுவி வச்சுட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்கலாம், என்னடா இது பாத்திரம் கழுவுறது கூட வீடியோவில் போடணுமா அப்படின்ட்டு. ஸோ அப்படிலாம் கிடையாது. வ்ளாக் அப்படின்றதால சும்மா ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதுவும் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ நான் எல்லா பாத்திரத்தையும் கழுவி அந்த ஸ்டாண்ட்லேயே தான் நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுவேன். அது ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் தான் நான் பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஷெல்ஃப்லேயே அடுக்குவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த க்ரீன் லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இருக்குது இல்லைங்களா, ஸோ அது நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டிப் மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஆக்சுவலாக வந்து இது நிறைய நேரம் வந்து கவரில் போட்டு அப்படியே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ பட் நான் வந்து ஸ்டோர் பண்ணுற மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நியர்லி 1 வீக்னா கூட அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கும், கொத்தமல்லி, புதினா எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது 3மே நான் வந்து கழுவி எடுத்துப்பேன். ஸோ அதை எதுக்காக கழுகுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கும்போது சம்டைம்ஸ் டப்பாக்குள்ளேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்து நம்ம வணக்கும் போது அதை அப்படியே யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எனக்கு கை போகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கெங்கேயோ இருந்து வருது தூசு, மருந்து அதெல்லாம் இருக்குது. ஸோ அது அப்படியே ரீட்டைன் ஆகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணிடுவேன் மோஸ்ட்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா.
ஸோ இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம நார்மல் ஃபேன் காற்றுலேயே வச்சு கூட அதை ட்ரை பண்ணலாம். ஸோ அதனுடைய தண்ணி ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக அது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி புதினா, கருவேப்பிலை எல்லாமே நம்ம வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் பிளாஸ்டிக் யூஸ் அண்ட் த்ரோ கண்டெய்னர் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுக்கோங்க. ஸோ கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த லீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே போயிடுச்சு. ஸோ இந்த இதில் வந்து இது நம்ம அந்த நல்ல ஒரு தண்டோடவே அதை நம்ம பிச்சு வைக்கணும். ஸோ கொத்தமல்லி பொறுத்த வரைக்கும் அந்த தண்டோடு நம்ம பிச்சு வச்சோம் அப்படின்னா தான் அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது. ஸோ முழுசாகவே நம்ம போட்டு வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக போடணுன்ட்டுல அந்த தண்டோடு அப்படியே கிளி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து டப்பா வந்து நிறைஞ்சிருச்சு. ஸோ நிறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மேலேயும் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வைக்கணும். சரியா? ஸோ மேலே டிஷ்யூ பேப்பர் வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த எவாப்ரேட் ஆகி வர வாட்டரும் அந்த டிஷ்யூ பேப்பரில் அப்சர்வ் ஆகிட்டு நம்மளுக்கு லீஃப் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த டிஷ்யூ பேப்பரோடவே நம்ம வந்து மூடி போட்டு நம்ம டைட்டாக கவர் பண்ணி வச்சிடணும். ஸோ அதே மாதிரி நான் புதினாவும் கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். புதினா பார்த்திங்க அப்படின்னா அந்த நான் இலையாக எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுவும் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிடுறேன். ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து கருவேப்பிலையும் செய்வேன். ஸோ இதே மாதிரி நம்ம 3மே பாக்ஸ் போட்டு வச்சுட்டா ஒரு 1 வீக்னாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் மோஸ்ட்டாக வந்து லஞ்சுக்கு அப்புறம் வந்து நான் மீ டைம் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு டைம் வந்து ஒதுக்கிப்பேன். ஸோ அந்த மீ டைம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்புறமா இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் மீ டைமில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ ஹோல்டர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஷ்யூ ஹோல்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் குட் நைட் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு டிஷ்யூ ஹோல்டர் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து டிஷ்யூக்கு ஓப்பன் இந்த சைடாக இது வரைஞ்சிக்கலாம். ரொம்ப இதாக இருக்குது. ஸோ டிஷ்யூ எடுக்கிறதுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஹோல்ஸ் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம ஹோல் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 2 இது நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இது 2 எடுத்துடலாம். ஸோ எல்லாமே நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு அவுட்லுக் ஆஃப் த பாக்ஸ் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து பேப்பர் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ பேப்பர் அப்படின்றது நான் வந்து கிஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர், ஈவன் நியூஸ் பேப்பரில் கூட நம்ம வந்து அதை ரேப் பண்ணலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர் விஷ் தான். ஸோ ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக எல்லாமே நான் வந்து அந்த பேப்பர் ஒட்டி நான் எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த டப்பா எல்லாமே நம்ம ரவுண்டாக வந்து ஒட்டிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த நடுவில் அந்த ஹோல்ஸ் நம்மளுக்கு வந்து ஓட்ட வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் அந்த ஹோல்ஸில் வந்து ஒரு ப்ரிக் பண்ணிவிட்டு சைட்ஸில் எல்லாமே வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ண போகிறோம். ஸோ சிசர் வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அது பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ சிசர் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் அது ஃபுல்லாக நம்ம பெண்ட் பண்ணி ஒவ்வொன்றும் செல்லோ டேப் போட்டோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு கவர் ஆகிடும். எப்படி சொல்கிறது, நீட்டாக ஒரு லுக் வந்து கிடச்சிடும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுடைய டிஷ்யூ ஹோல்டர் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சிம்பிளாக ஒரு சாட்டன் ரிப்பன் மட்டும் கட்டி அது ஒரு சின்னதாக ஒரு டெக்கரேஷன் மட்டும் அது கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிஷ்யூ எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டிஷ்யூ பார்த்தீங்கன்னா 2 டிஷ்யூ இப்படி வச்சுட்டு ஜிக்ஸாக்காக மடிக்கணும். ஒரு டிஷ்யூக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ. நெக்ஸ்ட்டு டிஷ்யூ எப்படி மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 டிஷ்யூ அந்த பாதிக்கு பாதியில் டிஷ்யூ வச்சு ஒரு டிஷ்யூவோட ஹாஃப் வந்து இந்த பக்கம் நம்ம மடித்து விடணும். நம்ம மடிச்சு விட்ட சைடில் இன்னொரு டிஷ்யூ வச்சு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு டிஷ்யூவை மடித்து விடணும்.
ஸோ அதே மாதிரி இதோட ஆப்போசிட்டில் வச்சு இந்த பக்கம் இருக்கிற டிஷ்யூ. ஸோ உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே கிளியராக புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ மடித்து பாக்ஸில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கும்போது ஒன்றுக்கு அடுத்து ஒன்று டிஷ்யூ வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஃபாலோ அப்பில் வந்துடும். டிஷ்யூ மட்டும் நம்ம அப்படியே தொங்குற மாதிரி விட்டுறணும். அதாவது பாதி வந்து அப்படியே விட்டுட்டு ஸோ நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து அந்த ஹோலில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மித்தம் இருக்கிறத வந்து அதில் அப்படியே நீட்டாக வந்து பாக்ஸில் நம்ம வச்சுட்டு சுருக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தொங்குறதுக்கு விட்டோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து அந்த ஹோல் வழியாக நம்ம வெளியே எடுத்து விட்டுறணும். விட்டுட்டு நம்ம இப்படி லாக் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ அவ்வளோதான், டிஷ்யூ ஹோல்டர் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு டிஷ்யூ எடுத்து காட்டுறேன். ஒன்று எடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி இந்த டெக்னிக் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு டிஷ்யூக்கு அடுத்து இன்னொரு டிஷ்யூ வந்து நம்மளுக்கு கரெக்டாக வெளியே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் குட்டியாக ஒரு பாம்பம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் கீரல் வந்து தெரிஞ்சது. ஸோ அது மறைக்கிறதுக்காக இதை வச்சு அப்படியே கொஞ்சம் நான் டெக்கரேட் பண்ணுற மாதிரி மேனேஜ் பண்ணி வச்சுட்டேன்.